வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்மையாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது 3000 சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்காங்க. நம்மளாம் நோக்கியா பழைய ஃபோனை யூஸ் பண்ணியிருப்போம். அதில் நம்ம விளையாடக்கூடிய ஒரே கேம் நம்ம 90s கிட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான், அதுதான் ஸ்னேக் கேம். இந்த ஸ்னேக் கேமை லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 3000 சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இருக்கிற ஜென்ஜோ ஹைஸ்கூல்லேருந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணி அங்கே இருக்கிற மிகப்பெரிய சாக்கர் பிளே கிரவுண்டை சூஸ் பண்ணி அங்கே இந்த பசங்களை பாம்பு மாதிரி ஓட விட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம நோக்கியாவில் இருக்கிற ஸ்னேக் கேம் மாதிரி இருந்திருக்கு. இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா இந்த ஸ்கூல் உலக அளவில் ஃபேமஸும் ஆச்சாம். இந்த ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் நோக்கியா ஃபோனில் ஸ்னேக் கேம் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ். இந்த இடத்த பாருங்களேன், பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல. கூட்டம் கூட்டமாக நிறைய வண்ணத்து பூச்சிங்க இருக்குது. இங்கே இருக்கிற வண்ணத்து பூச்சிங்களுடைய ரெக்கைகள் எல்லாமே ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலரில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சியுமே ஒரே இனத்தை சேர்ந்தது தான். எதுக்காக இவ்வளோ பட்டாம்பூச்சிங்க இந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் மெக்சிகோவில் தான் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சிங்கெல்லாம் சவுத் கனடாவில் இருந்தும் யூஎஸ்ல இருந்தும் கிட்டத்தட்ட 100 மைலுக்கும் அதிகமாகவே கடந்து இந்த இடத்துக்கு வருமா. அதுங்களுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக ஒரு வருஷத்தில் 2 தடவை இந்த பட்டாம்பூச்சிங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி இந்த இடத்துக்கு வருது. மெக்சிகோவில் இருக்கிற மரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப அடர்த்தியான கிளைகள் இருக்கிற மரங்களாக சூஸ் பண்ணி அந்த மரத்தில் தான் இந்த பட்டாம்பூச்சிங்கெல்லாம் முட்டை போடுமாங்க. அதுக்கப்புறம் அது கூட்டுப்புழுவாக மாறி அதுக்குள்ளே இருந்து வனத்து பூச்சி பறந்து போகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே இந்த வனத்து பூச்சிகள் இந்த இடத்துல தான் தங்கியிருக்குமா. இந்த வனத்து பூச்சிகள் இந்த இடத்துக்கு வர்றது விவசாயத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட 80% பாலினேஷன்ஸ் இந்த பட்டாம்பூச்சிகளால் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த இடத்த பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்டர்ஸும் வருவாங்களாம். உண்மையிலேயே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயம் நடக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இங்கே இருக்கிற மரங்களை அழிச்சிக்கிட்டே வராங்க. அதனால கிளைமேட் சேஞ்சஸும் நடக்கிறதுனால இந்த பட்டாம்பூச்சிகள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திரும்பவும் வருமாங்கிறது டவுட்டு தான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மவுண்ட் ஃபென்சிங். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த இடத்த யாரோ ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் உண்மையாகவே இப்படி ஒரு இடம் சைனாவில் இருக்குங்க. சைனானாலே ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும், வித்தியாசமான இடங்கள் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மவுண்ட் ஃபென்சிங் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ஆச்சரியமான ஒரு விஷயமா சைனாவில் இருக்குது. மலை உச்சியில் கிட்டத்தட்ட 8430 அடி உயரத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. 2 சைடும் கோவில் அமைச்சு அந்த 2 கோவிலுக்கும் போற மாதிரி நடுவுல ஒரு பிரிட்ஜையும் கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே தலை சுத்துதுல. இந்த இடம் இவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் இந்த இடத்துக்கு போனா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நிறைய டூரிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 8000 அடி நடந்தே இந்த இடத்துக்கு வருவாங்களாம். இந்த கோவிலை புத்த துறவிங்களுக்காகவே கட்டியிருக்காங்க. முந்தி காலத்துலலாம் புத்த துறவிங்க இந்த கோவில்லையே தூங்குவாங்களாம். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ பரிசுத்தமான இடமாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு மன நிம்மதி கிடைக்காம இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ். இந்த கண்டுபிடிப்பு உண்மையிலேயே ஆச்சரியமான கண்டுபிடிப்பு தான். நம்ம ரோட்டோரங்களில் தூங்குறவங்கள பார்த்துருப்போம். அப்படி தூங்குறவங்க பாவம் நைட்டு குளிரில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்தியாவிலேயே அவ்வளோ குளிர் அடிக்குதுன்னா ஜெர்மனியில் எவ்வளோ குளிராக இருக்கும். அங்கே இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளெலாம் பாவம் இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்காகவே தான் இந்த ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது 6 என்டர்பிரினியர்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே சப்போர்ட்டுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் இருந்திருக்கிறாங்க. ஹோம்லெஸ் பீப்புளுக்கு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கொடுக்க முடியலனாலும் இப்படி டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், அவங்கள கொஞ்சம் குளிர்ல இருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்தோட இதை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்லீப்பிங் பாட். இதில் 2 பேர் வரைக்கும் நீளமாக கால் நீட்டி தூங்கலாமா. இதுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா ரொம்பவே வாமா, அதாவது ரொம்பவே கதகதப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா. குளிரே தெரியாதான், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப சேஃபானதும் கூட. இதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதை நல்லாவே நம்ம லாக் பண்ணிக்கவும் முடியுமா. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை, இது இன்னுமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதனால் ஏகப்பட்ட
ஹோம்லெஸ் பீப்புள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெர்மனியில் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியாவிலையும் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹெட் ஸ்க்ராச்சர். இந்த வீடியோவில் பாருங்களேன், நீங்கள் பார்த்துட்ருக்குற இவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கே பயங்கரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல. உண்மையாகவே இப்படி ஒரு உருவம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாதுங்க. இது ஒரு ஸ்கல்ப்சர் தான். இதை ஒரு ஆர்டிஸ்ட் தான் உருவாக்கியிருக்காரு. சிலிக்கான் கிளேயை வச்சு தான் இப்படி ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹியூமனுடைய லைஃப் சைக்கிளை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸை உருவாக்கியிருக்காரு. இந்த பேபியை பாருங்களேன். இந்த பேபியை செய்கிறதுக்கு இவருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சான். உண்மையிலேயே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இந்த பேபி ஸ்கல்ப்சரை உருவாக்கும் போது இதில் இவர் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தையும் வச்சுருக்காரு. இந்த பேபிக்கு இருக்கிற ஹேர் எல்லாமே ரியலான ஹேர் அண்ட் ரியலான ஐலாஷஸும் கூட. அதாவது ஒரு மனுஷங்களுடைய ஐலாஷஸையும் ஹேரையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த பேபிக்கு வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் சொல்லவே வேண்டாம். இந்த கார்ட்டூனை நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். 90s கிட்டாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் பார்த்த இந்த கார்ட்டூன் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாடர்னான ஸ்டோன் ஹவுஸில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். இப்படி ரியலாகவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனால் இதே மாதிரி ரியலான ஹவுஸ் இருந்திருக்குங்க. 1972 வருஷம் நார்த்தன் போர்ச்சுகலில் தான் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் கரண்ட்டே கிடையாது. 4 மிகப்பெரிய பாறைகளை வச்சு தான் இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சாம். ஆனால் இந்த வீட்டை யார் கட்டினாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய யூக்கலிப்டஸ் மரத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை இதை ஹாலிடே டெஸ்டினேஷனாக அவர் உருவாக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கை பாருங்களேன், சரியான ஹைட் இருக்கும். பாறையுடைய எட்ஜில் தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு சர்ச்சாங்க. இவ்வளோ பெரிய கார்ஜியஸான சர்ச்சை 1530 வருஷம் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே தலை சுற்றுதில்ல. மாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாங்ஸ் எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ச்சையே கட்டியிருக்கிறாங்களாம். இப்படி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணுறதுக்காகவே இங்கே இருந்த மாங்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வீட்டையும் இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்குலாம் தைரியம் ஜாஸ்தி தான் இல்லை. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இப்படி ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போவீங்களா? ஆனால் நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த சர்ச்சுக்கு வராங்களாம். கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.